விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ வந்து பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு நம்ம சொன்னதா வந்து இந்த திருட்டு கம்யூனிஸ்டுகளும், அதாவது தன்னை வந்து கம்யூனிஸ்டுகளாக காமிச்சுக்கிட்டு புரட்சிகர அரசியல் புழுத்துற மாதிரி இங்க வந்து பேசுகிற பல ஐடிகள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே தான் வந்து விசிகா போர்வையிலையும் இதே மாதிரி ஒரு ஃப்ராடு பயலுக வந்து தன்னை விசிகான்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை பயன்படுத்துறானுங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதை திமுக சொல்லல, நாங்க தான் சொல்றோம் பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிறத நாங்க தான் சொல்றோம்னு அவர் அழுத்த திருத்தமா சொன்னாரு. அதை சொல்லணும்னு தான் வந்து நான் இந்த 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 திருட்டு நாய்ங்க வந்து திமுக வந்து இந்த மாதிரி எங்களை எல்லாம் வந்து பயமுறுத்தி பிஜேபி உள்ள வந்துருன்னு சொல்லுது அப்படின்னு இவனுங்க போஸ்டா போட்டு அறுத்து தள்ளினானுங்க. அவனுங்களுக்கு கொஞ்சமாவது மானரோசம் சூடு சொரணை இருந்தா இனிமே அந்த போஸ்ட போட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சோறு திம்பானுங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான் விஜய். திமுக அடிக்கதானே வேலை இல்ல. திரும்ப டார்கெட் பண்றது 2024 ஆரம்பிச்சதுல 19ல இருந்து பண்ணிட்டு மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தன் வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கிடுக்குப்படி கேள்வி கேட்கற மாதிரியும் திரும்ப பதில் சொல்லாம திணறின மாதிரியும் காட்டுறோம். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குங்க. கேக்குதா இப்ப பேசுறது? கேக்குது. 2019ல இருந்து திரும்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக அவங்களுக்கு 4 சீட் தான் கிடைக்குது, ஏன் கூட்டணியில ஏன் இருக்கீங்க, பிஜேபி வந்து இதே கேள்வி இதே ஃபார்மேட்ல கேட்டான். அதனாலதான் நான் குரூப்ல அப்படி போட்டேன். மதன் ரவி ஒரே கேள்வி எழுதி கொடுத்த மாதிரியே கேட்டுட்டு இருக்கேன். திரும்ப அவரும் கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பார்க்கணும். அது இவரை வந்து எப்படியாவது ட்ரிகர் பண்ணி பப்ளிக்ல ஒரு லாக் பண்ற மாதிரி பண்ணி எப்படியா கூட்டணி விட்டு எல்லாம் வைக்கணும்ட்டு ரொம்ப ட்ரை பண்றானுங்க. பட் விஷுவலா அவர் கொஞ்சம் முகம் சுழிச்சாரு அந்த கேள்வி வந்தப்ப. ஆனா அது கரெக்டா அதை இது பண்ணி பதில் அது ஆகும் நவீன். இந்த 2019ல மதன் ரவிச்சந்திரனை வந்து திடீர்னு பூஸ்டப் பண்ணி விட்டானு தெரியுமா? இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ஆமா திருமாவளவனை கேள்வி கேட்டான், கிடுக்குப்படி கேள்வி கேட்டான், லாக் பண்ணிட்டான் அப்படின்னு. உனக்கு பண்ற அஜெண்டா ரொம்ப நாளும் பண்றேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இப்ப இந்த பேட்டியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு 2021ல இப்ப எலெக்ஷன் நின்னது கூட்டணி பத்தி பேசுறோம்ல, 6 சீட்டு கொடுத்தோங்க கம்யூனிஸ்டுக்கு, 2 ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. 25 சீட்டு காங்கிரஸ் எடுத்துட்டு போனாங்க, 18 சீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. திருமாவளவன் 6க்கு நின்னாரு, 4க்கு ஜெயிச்சாப்ல. வின்னிங் ரேஷியோ பிரகாரம் அழகா என்ன போச்சு பாருங்களேன். இப்ப இந்த தாட்டியும் இதே ப்ராப்ளம் என்னன்னா, அவரே சொல்லிருப்பாப்ல, நிக்கிறது எண்ணிக்கையில நிக்கிறது பிரச்சனையே இல்ல, நிக்கிறதுல ஜெயிக்கணும், இது எண்ணிக்கையில லாஸ் ஆகும். இப்படி எடுத்துட்டு போயிட்டு 7 தொகுதி அசால்ட்டா அவனுங்க வந்து கூட்டணி கட்சிக்குல இருந்து இருக்கிற 50 60 தொகுதி 50 தொகுதி கொடுக்குறோம்னா அதுல 25 தொகுதி அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க ஆப்போசிட் பார்ட்டி அசால்ட்டா. சோ அந்த இடத்துல நம்மளோட ஒர்க் கிரவுண்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னு இந்த கூட்டணி கட்சிக்கு தெரியும், எவ்வளவு திமுக நமக்காக உட்கார்ந்து போராடி அதை ஜெயிக்க வைக்குதுன்ட்டு. அதுல என்ன நடந்ததுன்னா, ஈஸியான தொகுதி கொடுத்தாரு. போன தாட்டி வந்து நீங்க கஷ்டமே பட வேண்டாம், இதெல்லாம் நாங்க ஜெயிக்க வேண்டிய தொகுதி, உங்களுக்கு 6 கேட்கும் போது 10 இருக்குங்களா, அதுல 2 வந்து என் தொகுதியை விட்டு கொடுக்குறேன்னு விட்டு கொடுத்ததுனால தலைவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் ஆச்சு தெரியுங்களா? திமுகல பயங்கர கெட்ட பேரு. ஏதோ ஜெயிக்க வேண்டிய தொகுதி, நம்ம ஜெயிக்க வேண்டிய தொகுதியை தூக்கி அங்க கொடுத்துட்டீங்களே தலைவரே, என்ன தலைவரே அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தாப்ல. அந்த ஃபேக்டருக்கு வந்து திரும்ப கரெக்டா அட்ரஸ் பண்ணுவாப்ல, மத்த ஒரு பையனும் சொல்ல மாட்டேங்கிறான். அதுதான் அன்னைக்கு தேர்தல். இன்னைக்கு வந்து நீ கொடுக்குற இதுலயும் ஃபுல்லா ஜெயிக்கணும். 22 எடுத்துக்கோ காங்கிரஸ், இல்ல 32 கூட எடுத்துக்கோ, ஃபுல்லா ஜெயிச்சு கொடு. நீ அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு 234 தொகுதியிலும் ஒர்க் பண்றது டிஎம்கே கேடர்ஸ் தானே. பிஎல்ஏ பி2 மாவட்ட ரீதியா போட்டு ஒர்க் பண்றது, அதுல எவ்வளவு கூட்டணிக்கு போகும் தெரியாது இல்ல. அது தெரியாமே ஒரு கட்சி இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணுதுன்னா அவங்க மனநிலையை யோசிச்சு பார்க்கணும்ல. அததான் யோசிச்சு பாக்குறாங்க கூட்டணி. பத்திரிகையாளருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க பிரதர். இப்ப நேத்தி ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி அந்த தம்பி சொல்லிக்கிட்டே இருந்தார், 4 தொகுதியிலையும் உதயசூரியன் ஜெயிக்கணும், 4 தொகுதியிலையும் உதயசூரியன் ஜெயிக்கணும்னா அதை உள்ள அர்த்தம் எங்களுக்கு தான் தெரியும். 4 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க, கூட்டணி கொடுத்து நாங்க உட்காந்து வேலை பார்த்து இருக்கிறோம் தலைவரேன்னு ஒரு மெசேஜ். அது அந்த விஷயத்துல எவ்வளவு ஒரு டிஎம்கே கேடரா அவங்க கீழே ஒர்க் பண்றவங்க கூட இவங்களும் ஜெல் ஆகணும் தெரியுமா?
அது புதுசா நீ போட்டன்னு வச்சுக்கோவேன், ஏகப்பட்ட சண்டை இருக்கும் நவீன. ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கே வரமாட்டான். அவனுக்கு இவனுக்கு சண்டையா இருக்கும். இவன் பஞ்சாயத்தை தீர்த்து அவன் வீட்டுக்குள்ள வாடான்னு சொல்லி நம்ம கூட்டு வர போனோம். அது ஒரு பெரும் ப்ராப்ளம் இருக்கு. கூட்டணி சும்மா இல்ல. கேன்வாஸ் இங்க எத்தனை பேர் போனோம்? 5 கூட்டணியும் 5 கொடியை தூக்கிட்டு தான் போனோம். இது டிஎம்கே மட்டும் நீ போ. ஒரே நிமிஷம் இருங்க, திராவிடன் ஏதோ பேசுறாராம், பேசிருக்கேன். சொல்லு திராவிடா. பேசுங்க திராவிடன். ப்ரோ என்ன டைட்டில் இதுன்னு கேட்க வந்தேன் ப்ரோ. நான் இப்பதான் உள்ளே வந்தேன். வாய்ஸ் ஆஃப் மாமனார் தெரியாதா? தெரியாது. வாய்ஸ் ஆஃப் காமன் ஒண்ணு இருக்கு. யாரோடது அது? அது அவங்க மாமனார் காசு தானே. அப்ப அது வாய்ஸ் ஆஃப் காமன் எப்படி வரும்? அதான் வாய்ஸ் ஆஃப் காமன் திடீர்னு அவங்கள இழுத்து அடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். திடீர்னு அவங்க அத வந்து நேரா கேளலாம். அதுக்கு தெரியாம பேர் தெரியல, அப்புறம் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டா அது என்னன்னா, அவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தான் தெரியுமா? அத வச்சுனாவா? ஆமா, அந்த 110 வந்துச்சே. ஆமா, அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு திரும்ப ஒரு ரிப்பீட் இன்டர்வியூ கொடுத்து இப்ப அதை பிளே பண்ணோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. சரி. ஆமா, காலையில பிளே பண்ணீங்க. ஆமா, அலையில தூக்கி மல்லாக்க போட்டு 2 மிதி மீசிக்கிறாருல, அத பேசி வாய்ஸ் ஆஃப் மாமனார பகுந்து எடுத்தாரு அப்படின்னு. சரி. ஒரு ஆபீஸ் வேற போட்டோ வந்து ரிலீஸ் ஆச்சுல. அந்த மில்டனோடதா? ஆமா, அது வாய்ஸ் ஆஃப் மாமனார் போட்டோ ஆபீஸ் தான். சரி. கண்டினியூவா? ஏண்டா இல்லங்க, நீங்க பேசுறது கண்டினியூ பண்ணுன்றேன். பேசு. இல்லடா, இவ்வளவு நேரம் விளக்கம் கேட்டு நீ ஒரு 10 நிமிஷம் கருத்து சொல்லிட்டுப்பா. ஏங்க, நான் இப்பதான் உள்ளே வந்தேன். நான் கொஞ்சம் வேலையை அட்மிஷன் வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் மதுரையில. அதனால பேசுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன அட்மிஷன்? காலேஜ் அட்மிஷன் எனக்கு பஸ் வரதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான். வேலை கொடுத்தேன், சரி எனக்கு பஸ் வந்துருச்சு போறேன்ட்டு போறான். இல்ல இந்த எம்எஸ்சிக்கு கொஞ்சம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ரோட்ல நடந்துட்டே பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் வர்றேன். அதான் ஆல் தி பெஸ்ட் திராவிடன். சரி ப்ரோ, நான் இங்கே இருக்கேன், பேசுங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த ஏடிஎம்கே கட்சியில இருந்து நீங்க எடப்பாடி இன்டர்வியூ எடுக்கலாம். எவனா ஒரு சிவி சண்முகம், ஒரு ஜெயக்குமார் யாரையா கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கலாங்க. இதுக்கு பிஜேபி கூட திரும்ப போட்டு ஏடிஎம்கே காரங்க எவனும் இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க யாரும். புரியவே இல்லை. இல்ல ஜெயக்குமார் அடிக்கடி வந்து சும்மா மைக்க நிக்காலே பேசுவாருங்க. இப்ப ஜெயக்குமார் பேசுறதே இல்லைங்க. அத சொல்ல பிரஸ் மீட் அந்த மைக்க நீட்டமா பேசுறது சொல்ல. இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கிடுக்கு முடி கேள்வி கேட்கலாம்ல. எத்தனையோ இருக்கும் அவங்களுக்கு. எவனும் பண்ண மாட்டான். சொல்றேன். இல்ல, அதுதான் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுப்பாரு ஜெயக்குமார். மெயின் ரோடு பக்கத்துல பெரிய போட்டோ கிட்டெல்லாம் வச்சிருந்து அந்த டேபிள்ல உட்காந்துக்கிட்டு, ஜெயக்குமார் டேபிளுங்க இது சூப்பரா, அப்படியே அந்த காலத்துல செஞ்சது அப்படிலாம் சொல்லி பேசுவார், ஞாபகம் இருக்கா? ஆனா இப்ப அந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ தர மாட்டாங்க. அவன் முக்தார் டிவி சண்முகம் உட்காரணும், எப்படி நினைச்சு பாருங்க. ஏசிக்கலாம் தாறுமாறா இருக்குல்ல டிவி சண்முகம் முக்தார். அவன் தெளிவா வந்தாலே சாவடிப்பான். எப்படி வரும்? முக்தார் பேசினே இருக்கும்போது கேட்டுறான் வாயுது அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ. நான் சாகரக்குள்ளையும் கரிகாலனுக்கும் சீமானுக்கும் ஒரு நல்லா இருக்கும். இவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இன்டர்வியூ எல்லாம் ஏதாவது வளர வச்சிருவாங்க. எஸ்பெஷலி இந்த ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆள்லாம் பேசும்போது டைரக்டா முஸ்லிம் வெறுப்பெல்லாம் கட்டிருக்கணும். எல்லாம் அடங்கி இருக்கணும் அப்படின்னு பேசுறேன். ஆமா, பேசும்போது டக்குன்னு வார்த்தை விட்டுருவானுங்க. ஆனா ஜெயலலிதா பாருங்களேன், அந்த பொம்பளை இவனுங்களெல்லாம் வெளியில ஒரு மூச்சு கூட விடாம கட்டி போட்டு வச்சிருந்ததுல, வெளியே நீங்க பேசுனீங்கன்னா குடிக்கிட்டு இருந்தான்னு தெரியுது. அதான் இந்த பங்களா நாய்களை வீட்டுல கட்டியே போட்டிருப்பாங்க பாருங்க, வெளியே விட்டா கண்டாரத்துல மேய்ஞ்சிரும். அந்த மாதிரி இவனுங்களெல்லாம் கட்டியே போட்டு வச்சிருக்க அந்த பொம்பளை. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த மாதிரி வச்சிருந்தனாலே இப்படி ஆயிட்டாங்களா, இல்ல அப்படி இருந்தனால இப்படி வச்சிருந்தாங்களான்னு ஒரு டவுட். எது கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, அப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்படி வச்சிருந்தாங்களா, இல்லாட்டி இப்படி வச்சிருந்தனாலே அவங்க வந்து விவரமே இல்லாம இப்படி பேசணும். ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வந்து
வீட்டுக்கு வருவாங்க, திருடிடுவாங்க, அதனால வீடை மூடி வச்சுங்க, ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு திறந்தாழ்ந்து பேசுறாரு. பயிற்சியே இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இளம் பேச்சாளர்கள்லாம் இப்ப செலக்ட் பண்ணி, அதாவது மாவட்டம் மாவட்டம் வாரியா எக்கச்சக்க செலெக்ஷன் நடந்து அதுல இருந்து ஒரு 130 பேரோ 140 பேரையோ செலக்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராசஸ்மே எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேல நடக்குதானே தெரியல. இப்ப இது நடந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இந்த கோவை சத்தியனும் அப்புறம் அந்த சென்னை கோயம்புத்தூர்ல எம்பி எலெக்ஷனுக்கு ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணார்ல, அவர் 2 பேரும் சேர்ந்து தான் நடத்துனாங்க. பட் ஒன்றும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு அதாவது அடுத்த கட்ட தலைவர் உருவாக்குறது, அவங்களுக்கு ட்ரெயின் பண்றது, மேடையில பேச வைக்கிறது, அவங்கள விவாதத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ டிவி விவாதம் பாருங்களேன், அன்னைக்கு வந்து இந்த அரவிந்த் ஆக்ஷன் வந்து போட்டிருக்காரு, ஏடிஎம்கே வந்து பெரிய கட்சின்றீங்க, கடந்த ஒரு 10 வருஷமா ஒரு ஸ்டேஜ், அதாவது விவாதத்துல பேசுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பீச் ஸ்போக்ஸ் பர்சன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு ட்விட்டர்ல போட்டிருக்காரு. தாவேக்காவையும் போட்டிருக்காரு. அதுல தாவேக்கா கூட சரி இப்பதான் வந்திருக்காங்க. பட் இவங்கெல்லாம் ஒரு ஒரு கோயிஸ் வந்தா ஒரு 3 பேர் வருவாங்க, வந்து எதிராளியை வந்து டென்ஷன் பண்ணி விட்டு பேச விடாம பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளவுதான். பட் ஒரு கருத்தியல் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு விவாதத்துல பேசுறாரு. அவ்வளோ டேட்டா முன்னாடி கூட இந்த அளவுக்குலாம் பேசுவாங்க நான் பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ டேட்டா ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்மே கிடையாது. அதாவது டெய்லி இஷ்யூஸை வந்து அன்னன்னைக்கு பேசுறதுக்கு அவ்வளோ டேட்டாவோட பேசுறாப்புல. யார் வந்தாலும் அதே மாதிரி பிரசனா பேசியிருக்காப்புல நேற்று ஒரு விவாதத்தில் கோவை சத்தியனோட. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதை இன்னும் கண்டினியூ பண்றாங்க ஏடிஎம்கேல. அதே அட்லீஸ்ட் அடுத்தவங்களாவது இப்போ எடப்பாடியாவது ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அவரும் பண்ணல. அழுவுறதா சீக்கிரதான்னு தெரியல. ஆனா அதான் நேற்று ஆக்சுவலா பிரசனா பேசும்போது சொல்றாரு, தாய் கழகத்திலேருந்து பிரிஞ்சு போனோன்ற வருத்தத்தோடய நான் பேசுறேன். அதாவது கோவை சத்தியனாவது வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா வந்து எடப்பாடி வந்து ஓப்பனா சங்கின்றத பேசிட்டாரு. அதாவது கோயில் பக்தி தான் முக்கியம், படிப்பு தேவையில்லைன்ற அளவுக்கு பேசுறாரு. தாய் கழகத்திலிருந்து போயிட்டீங்க, உங்களை பார்த்து எனக்கு தான் பரிதாபமா இருக்கு அப்படின்ட்டு கோவை சத்தியன் பண்றாரு. ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஏடிஎம்கே வந்து ஒரு எலெக்ஷன் ஃபோக்கஸ்டான பார்ட்டி, பிஜேபி மாதிரி. எலெக்ஷன் டைம் வரும்போது மட்டும்தான் முடிச்சுப்பாங்க. அது வந்து இந்த கொள்கை அது ஜெயலலிதா செட் ஆனிச்சு. ஜெயலலிதா பாத்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு 4 மாசம் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. சொல்ல வரேன், சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. யூனியன் கவர்மெண்ட் எதிர்க்கிறது, மாநில சுயாட்சிலாம் எவனுக்கும் தெரியாது. ஸோ இவனுங்களை இன்டர்வியூ எடுத்தாலே வந்து அதான் மாட்டிப்பாங்க. சீரியஸா தான் கேள்வி கேட்டேன். அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கும், ஆக்சுவலா எல்லாமே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் மட்டும்தான் ஓரளவு, அது கூட ஏதோ அண்ணாயிசம் ஏதோ சொல்லி சமாளிச்சாங்க. ஒன்றும் பெருசா தெரியாது. பட் இவங்க கட்சியே வந்து திமுக எதிர்ப்புங்கிற ஒரு இதுல மட்டும்தான் வந்துருந்தாங்க. இத்தனை நாள் வளர்ந்தது காரணம். பெருசா தெரியாது. இந்த வலைபேச்சு பிஸ்மி இருக்காப்புல, அவரு ஒரு வீடியோ பேசியிருந்தாப்புல, எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு வந்து தற்கொலைத்தனமா பேசியிருக்காப்புல அப்படின்னு. அது புக்மார்க் பண்ணல. ஆனா அவரையும் ஃபாலோ பண்ணி இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அப்பெல்லாம் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு மீடியம் இல்லை. இப்ப எடப்பாடியே வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீடியமே இல்லைன்னு வச்சுங்களேன், எடப்பாடி பேசுனது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பானுங்க வச்சு. ஆனா லைவ்லயே வந்து அந்த அந்த ஒரு நெரேட்டிவ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதே மாதிரி நார்மலா இந்த பிரச்சாரத்துக்கு ஜெயலலிதா தெரிஞ்சு ஜெயலலிதாவை பிரச்சாரம் ஆரம்பிக்கும் எம்ஜிஆரோட சமாதிக்கு போயிட்டு தான், அண்ணா சமாதிக்கெல்லாம் போயிட்டு தான் ஆரம்பிப்பாங்க, நினைவிடத்துக்கு போயிட்டு தான். ஆனா இவரு வந்து அதுவும் பண்ணல. ஜெயலலிதா மாதிரி உள்ளே உட்காந்துட்டு பேசுறாப்புல, பிரச்சார வேன்ல உட்காந்துக்கிட்டு ஜெயலலிதா அப்படி உள்ள உட்காந்துட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுறாப்புல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நான் தெரிஞ்சு ஸ்டேஜ்ல வெளியே வந்து பேசினாப்புல, அதுவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால உள்ள உட்காந்துக்கிட்டு 4 வருஷம் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கவன் டிரைவரே சிரிக்கிறான், என்ன எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அது போக போக நல்லதுதாங்க, திமுகவுக்கு இன்னும் வாக்கு சதவீதம் அதிகம் ஆகும். ரோடிக்ஸ் இதை நீங்க சிம்பிள் டேர்ம்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏசிபி போயிட்டாரா எப்படின்னா, இப்ப ஒரு 25 வருஷமா இப்ப நம்ம பூர்வீகத்துல ஒரு 11 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11 சென்ட்ல ஒரு
தாத்தாவே என்ன பண்ணிருப்பாரு, உட்கார்ந்து இடத்த பேஸ்மெண்ட்லாம் போட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் கட்டி ஒரு 10 அறைய போட்டு. ஹலோ, நான் கேக்குதா பேசுறது? கேக்குது கேக்குதுங்க கேக்குது. இந்த ஒரு 40 வருஷத்துல ஒரு வீடா காசு கிடைக்க ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சடனா ஒரு புள்ள பிறந்து அந்த வீட்லயே எனக்கு இருக்க பிடிக்கல, இந்த பின்னாடி இருக்கிற 4 சென்ட்ல நான் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பவுண்டரிக்குள்ளே ஒருத்தன் வீடு கட்டி வந்துருவான். அவன் பக்கத்துலயே தான் இருப்பான், தண்ணி முன்னி பிடிப்பான், தண்ணி பிடிக்கிறதுல சண்டை இருக்கும், அது இருக்கும். ஆனா நம்ம ரத்த உறவா ஏதோ ஒரு உறவுல தான் இருப்பான். சோ அதுல இருந்து இன்னொரு 4 ரூம் கட்டுறவன்லாம் இருப்பான். பார்க்க போனீங்கன்னா இந்த ஒரு 11 சென்ட்டுக்குள்ளேயே தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். திடீர்னு ஒருத்தன் வரான், பூசு வேலையே பண்ணாத ஒரு வீடை எடுத்துக்கிட்டு நார்த் இந்தியால வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பைய, வரியும் கட்ட தெரியாது, எதையும் பண்ண மாட்டானுங்க, எங்கேயும் பண்ண மாட்டானுங்க. இவ்வளவு அழகா இருக்கிற வீட்டுல கல் எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு கல் எரிஞ்சு வெளியே வாடா தனியா, நான் என் வீடு ஒண்ணு கட்டி தரேன் ஆசை காட்டி அந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறான். இதுல ஒருத்தன் ஃபாரின் மாப்பிள்ளையாட்டம் ஒருத்தன் வருவான் தெரியுங்களா, வாட் இஸ் திஸ் சோ நான்சென்ஸ், இந்த கிராமத்துல நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படின்னு ஒரு சினி ஆக்டர் ஒருத்தர் வந்து அப்பப்ப அந்த வீட்டுல பேசிட்டு போவானுங்க. அவனை 4 நாள் இருக்க மாட்டான், தாக்கு பிடிக்க முடியாது. உள்ள இருக்கிற நிலவரத்துக்கு காலையில எந்திரிச்சு எதை புல்ல வெட்டணும், எந்த சீசன்ல என்ன பண்ணணும், வீடுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இதுதான் சார் இந்த திராவிடமே இப்படிதான் இருக்குது. இந்த அரசியல் நான் அந்த கண்ணோட்டத்துலதான் பாக்குறேன். என்ன இருந்தாலும் பேஸ்மெண்ட் போட்டு அதை இடிக்க பாக்குறாங்க, அதை தகர்க்க பாக்குறானு, காம்பவுண்ட் இடிச்சுட்டு யார் வேணாலும் உள்ள வந்து உட்காந்துக்கலான்ற மாதிரி பண்றானுங்க. இதை எப்பொழுதும் கட்டிக்கோ, அது பண்ண அது பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது தலைவர். நீங்க பாருங்க தலைவர், பேசுங்க, உங்களோட எண்ணங்கள் புரியுது. அதுக்காக தான் இப்படி ஒரு சின்னதா ஒரு நமக்கு நீங்க பேசும்போது இது எனக்கு தோணிட்டு இருந்தது, ஷேர் பண்ண. இன்னொரு விஷயம், ஆக்சுவலா நம்ம கடந்த பட்ஜெட்ல வந்து இந்த ரேபிட் ட்ரெயின் சிஸ்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, சும்மா ஏன்னா அதை பற்றி யாரும் கேட்க போகிறது கிடையாது. எடுத்த காரியத்தை வந்து முடிக்காம வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்னசர்வீஸ் ஏதாவது சிஸ்டம் பிரச்சனை இல்லாமல் வர்றது எல்லாத்தையும் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வந்து குறியா இருக்காங்க கவர்மெண்ட், ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல கீழே மினிஸ்டர்ஸ் ஆகட்டும். ஆனா கண்டினியூஸ் ஃபாலோ அப்பாங்க ரோடிக்ஸ், தொடர்ந்து அது சிஸ்டமேட்டிக்கா. இப்ப ERP இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்றோம், பெரிய பெரிய சாப்பு அது இதுன்னு இருக்குல்ல, அது மாதிரி பொலிட்டிக்கல் ஹஸ் பிகம் எ ட்ரிவன் ஃபோர்ஸ் ஆக்கிட்டாங்க, சிஸ்டமேட்டிக் ட்ரிவன் ஃபோர்ஸா. டிஎம்கே வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க, ரொம்ப ப்ராசஸ் பண்றாங்க. நேத்து ஆக்சுவலா நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருந்து 5 மினிட்ஸ் கேப் இருந்துச்சு, ஆர்கனைஸ் ஆகி சீட்டிங் ஆகி மத்தவங்க எல்லாம் வந்து உட்காரத்துக்கு. அதுக்கு இடையிலே ஒரு டேப்ல உட்காந்துக்கிட்டு அவர் உட்காந்து ஒரு சில விஷயத்த பார்த்து அதுக்கு ஒன்று அப்ரூவல் என்னென்ன வந்திருக்குது அதை பார்த்துட்டு டக்குன்னு கொடுத்துட்டு அந்த டேபை திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு மீட்டிங்ல பேசுறாப்ல. ஸோ தோஸ் திங்ஸ் நான் கடந்து போல. அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அந்த விஷயத்து டைமிங்கே பத்தல தலைவரே. உட்காந்து அதிகாரிகள்கிட்ட மீட்டிங் போட்டு அவனுக்கு கொடுத்த வேலையை என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டு, எவ்வளவு விஷயம் வேணும் இல்ல. ஒரு 4 பேரை வச்சு நம்ம கட்டி மேய்க்கிறதே இருக்குது, இது அரசாங்கத்தை கட்டி மேய்க்கிறதுன்றது சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டாங்க. டேஷ்போர்ட் போட்டு ரிப்போர்ட் போட்டு உங்களோட ரிப்போர்ட் வச்சு பேசுறாங்க, எல்லாம் பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. முன்னாடி கலெக்டர் மீட்டிங்னா சாதாரணமா அட்டன் பண்ணுவானுங்க, இன்னைக்கு ப்ரிப்பேர்டா போனோம். ஐயோ போன சனி விட்டுட்டோம், இன்னைக்கு 78 பேரா 80 பேர் முடிச்சுட்டு போனோமே, டார்கெட் அச்சீவ் பண்ணலையே, திட்டு வாங்குவோமே, சபையில திட்டு விழுகுது. அந்த லெவலுக்கு ஒர்க் ஸ்டைல் மாத்திட்டாங்க. மாத்துறதோட அடாப்ட் பண்ணிக்கிட்டு போது பாரு ஒரு கட்சி, மாத்துறது அடுத்தது. இதெல்லாம் புரிஞ்சு அடாப்ட் பண்ணி கலரசியல்ல யாருக்கும் ஒரு சங்கடம் இல்லாம, நெருடல் இல்லாம, மனக்கசப்பு எவ்வளவு வரும்ல இதுல அதிகாரிகளுக்குள்ள இவங்களுக்குள்ள, அதெல்லாம் பேலன்சிங்கா பண்ணி கொண்டு போறதுலதான் நம்ம டைனமிக் லீடரா இருக்கிறாரு. இதாட்டி எதுக்குங்க வீட்டு வீடா போய் தைரியமா உள்ள பூந்து உள்ள உட்காந்துக்கிட்டு யாரோ தட்டலாம்ல, எங்கேயோ ஒரு எதிர்ப்பு வரும்ல, சொல்லுங்களேன், ஏதோ ஒண்ணு பண்ணலாம்ல. அந்த தைரியம் தாங்க, மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு தைரியம் தானா வேணும் தலைவர. நம்ம 4 தாட்டி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தோசை பிடிக்கலன்னா பின்னாடி வேற ஹோட்டல் வழியா நடந்து போவோம், இந்த ஹோட்டல் வழியா கூட நடந்து போக மாட்டோம். அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும், அதெல்லாம் தான் பாக்குறோம். சொல்லுங்க ரோடிக்ஸ், நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நேற்று நியூஸ் பார்த்துருக்கேன், வின்ஃபாஸ்டரோட அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க, இந்த அளவுக்கு அதாவது இவ்வளவு ஃபாஸ்டா நாங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றது கவர்மெண்டோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களோட
ஒத்துழைப்பு இருந்துச்சு அப்படின்ட்டு ஓப்பனா வந்து, ஏன்னா எந்த நிறுவனமும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. பட் இவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நோட் போட்டிருக்காங்க. அது இன்ஃப்ரா கூட பிரதர். எப்படின்னா உங்களுக்கு பில் சாங்ஷனிங்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்ல, கான்ட்ராக்டருக்கு வந்து அசைன் பண்ணிடுறாங்க. ஓகே, அசைன் பண்ணிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல, பிடிஓ ஆபீஸ்ல, ஆர்டிஓ இவங்களா இருக்காங்களா, ஆர்டிஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர், அவங்க சைன் பண்ணணும். அந்த சாங்ஷனிங் இருக்குல்ல, அப்ஃப்ரண்ட்ல கொடுக்குறாங்களாம். இப்ப கான்ட்ராக்டருக்குலாம் வந்து அப்ஃப்ரண்ட் கொடுத்துட்டு நீ கம்ப்ளீட் பண்ணி உன்னோட கை காசு இவ்வளவு போட்டு இது பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடு, உடனே பில் சாங்ஷன் பண்றேன். அந்த லெவலுக்கு அந்த உள்துறை அமைச்சர் இது உள்ளாட்சித்துறையை ஹேண்டில் பண்ணும்போது இது அப்ப இருந்த கலெக்டர்ஸ், செட் ஆஃப் கலெக்டர்ஸ் இப்ப மேன்மட்டத்துல வச்சிருக்கிறார். ஸோ அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்கிறது இப்படிதான். டக்குன்னு அது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா பில் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ஃபண்ட் உள்ள போகுதுன்னு அர்த்தம். இந்த கான்ட்ராக்டர் வந்து சில பேர் இருக்கலாம் பழைய பில் வச்சுக்கிட்டு, இப்பதான் சொன்னாங்களே கட்டிட்டு போயிட்டா 4.5 கோடிக்கு பில் வச்சுக்கிட்டு ஏவா வேலுகிட்ட வந்து தயங்கி கான்ட்ராக்டர் நின்னாரு. எப்படிங்க இது சாங்ஷன் ஆகுமா? சமாதிக்கு தெரியுமா தலைவர? கட்சியா அது வந்து 4.5 கோடி விட்டுட்டு போயிட்டான் பில்லு, கான்ட்ராக்டருக்கு கொடுக்காம போயிட்டாங்க. அந்த ரெட்டல புறா போட்டு தூண் கட்டினாங்கல்ல, அந்த பில்ல செட்டில் பண்ணது நம்ம. இப்ப அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஏவாவேலு கிட்ட வந்து அந்த கான்ட்ராக்டர் காட்டிக்கிட்டு அது சட்டசபையிலே சொல்லியிருப்பாரு இவரு. ஏவாவேலு சொன்னாரு. அப்ப நம்ம தலைவர் வந்து முதல்ல கொடுத்துட்டீங்களா, கொடுத்துட்டு வந்து சொல்ல வேண்டியதானே, ஏன் அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க, கொடுங்க. அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கணுங்க அந்த இதுல. தலைவர் கூட இது கட்ட வக்கில்லாதவனுங்க அவனுங்க வந்து தமிழ்நாட்டை மீட்க போறாங்க. நேத்து அந்த சுரங்க பாதையை பத்தி பேசினாங்களா, கேட்டு போடலன்னா 1 வருஷமா கலெக்டர் கொடுக்கல பர்மிஷன். பாருங்க, அது கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும்போது கேஸ் போட போயிடுறாங்களாம் அந்த லேண்ட் ஓனர்ஸ். கோர்ட்டுக்கு போயிடுறீங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல ஏதாவது போய் ஸ்டே வாங்கிட்டீங்கன்னா திருப்பி அந்த ஸ்டேவை நான் நீக்கி சமாதானப்படுத்தி திருப்பி அதை சாங்ஷன் பண்றது எவ்வளவு பெரிய கடுமையான வேலையா இருக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படின்னு இந்த நகராட்சி நம்ம KN அவர் சொல்லியிருப்பாரு. அப்பதான் அது புத்தி உரைக்குது. ஓகே, கொடுத்தாச்சு, கலெக்டர் அப்ரூவ் பண்ணல, ஏன் அப்ரூவ் பண்ணல, உள்ள உட்காந்து பார்க்கணும், அந்த லேண்ட் அக்விசிஷன்ல பிரச்சனை இருந்திருக்கும். தட் இஸ் அதான் பிராக்டிகாலிட்டிங்க. கடந்து போக முடியாது, செஞ்சு ஆகணும். சரி, இவன் நான் சொல்லுங்க பிரதர், ஏதோ கைத்து. வணக்கம். ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு அறிக்கை வந்து விஜய் விட்டுருக்க, அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதெல்லாம் யாருன்னா தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி மானியம் கொடுக்கல, இந்த மாதிரி அது இல்ல. இப்போ நான் ஆக்சுவலா வந்து அதுல இருந்து வெளில வந்துட்டேன். பட் நான் ஒரு சிம்பிளா சொல்றேன். அவர் சொன்ன அது போட்டிருக்கிறத வச்சு சொல்றேன். அவரோட தமிழக வெற்றி கழகம் மென்ஷன் ஆயிருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டுக்கான மானியம் கொடுக்கலன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அதிமுகல அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக பேர் போட்டு மத்த கட்சிங்களை பேர் போட்டு எல்லாருமே வச்சிருக்காங்க. அவர் கொடுத்திருக்க அறிக்கை வந்து உண்மையா பொய்யா, அதான் எனக்கு தெரியணும். என்ன அறிக்கைன்னே தெரியலையே. மேல பிங்காவது பண்ணுங்க. நான் பண்றேன். ஐயா, வேற யாராவது படிச்சீங்களா அறிக்கைய? அதை படிக்கட்டுமா? அப்படியே கேளுங்களேன். படிங்க. மீனவ நண்பர்கள் தங்களின் படகு படிக்கிறீங்களா? விஜயனா படிக்கட்டுமா? பேசுறீங்களா? இல்ல விஜயனா கேக்குது. இல்ல, அவர் கீழே போயிட்டாரு. படிங்க சத்ரனா. அந்த விஜயனா வராரு, திரும்ப வராரு. விஜயனா திரும்ப வராரு. எடுக்க முடியுதா? வந்துட்டார், மேலதான் இருக்காரு. சக்கரண்ண படிங்கண்ணே, மேல வந்துட்டாரு விஜய். நான் படிக்கிட்டா? மீனவ நண்பர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதா? எதேச்ச அதிகார போக்கில் நடந்து கொள்ளும் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கபட நாடக திமுக அரசு கண்டனம். அதுதான் தலைப்பு. திருநெல்வேலி மாவட்டம் கூட்டுப்புலி மீனவ கிராமத்தை சேர்ந்த எங்கள் கழக தோழர்கள் தங்களின் வாழ்வாதாரமாய் விளங்கும் மீன்பிடி தொழிலுக்கான தங்களின் படகுகளை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயருடன் பயன்படுத்தி வந்துள்ளனர். தங்களின் படகுகளை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை எழுதியிருந்தால் அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய மானியத்தை வழங்க முடியாது என்று அரசாங்க ஊழியர்கள் படகுகளின் உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர்.
இது போன்ற எதேச்சதிகார அராஜக ஆட்சியின் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தை முடக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. ஏற்கனவே மீனவ பெருமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக உயிரை துச்சமென நினைத்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்கின்றனர். அப்படி செல்கையில் அவர்களுக்கு இலங்கை அரசாங்க பயங்கரவாதத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். கைது மற்றும் படகுகள் பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்கு உள்ளாகிறது. மிக மோசமான சூழ்நிலையில் அளவில் பக்கபலமாக இருக்க வேண்டியது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கடமை. ஆனால் மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நோக்கி கச்சத்தீவை மீட்பது அல்லது அதை குத்தகைக்கு எடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக வெற்றி கழகம் உள்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் வலியுறுத்தப்பட்டு இருந்த போதிலும் இது தொடர்பாக ஒன்றிய மாநில அரசுகள் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. படுத்து தூங்கிந்தா தெரியாது. இந்நிலையில் அவர்கள் தங்கள் சொந்த ஊரிலேயே வாழ்ந்தும் அரசால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மாநில அரசானது அவர்களது ஏதோ அவர்களுக்கும் அரசுக்கும் தொடர்பில்லாதவர்கள் போல எதேச்சதிகார அரசு பயங்கரவாதத்தோடு நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீனவர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என்று எழுதியிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பது யாரும் இல்ல. படகுகளில் எழுதியுள்ள தமிழகத்தை வெற்றி கழகம் என்ற பெயரை அடித்தால்தான் மானியம் வழங்கப்படும் என்று மீனவர்களை மிரட்டும் திமுக அரசு அதே படகுகளை திமுக என்ற பெயரோ அல்லது திமுக கொடியோ பயன்படுத்துபவர்களிடம் இவ்வாறு கூறியிருக்கிறார்களா பாருங்க. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் என்பது திமுகவின் பணம் அல்ல, பொதுமக்கள் அரசுக்கு செலுத்தும் வரி பணம், மீனவர்களின் பணம். மீனவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய மானியம் என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அதை திமுக தனது சொந்த பணத்தை எடுத்து மீனவர்களுக்கு வழங்குவது போல நினைத்து கொள்ளக்கூடாது. தமிழக அரசு இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும். இல்லையெனில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடலில் விழுந்து போராட்டம் செய்வோம். நீச்சல் தெரியாதவர்கள் வர வேண்டாம், மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். எனக்கே நீச்சல் தெரியாது. இப்படிதாங்க முடிச்சிருக்கிறார். எங்க கேட்டவர் இவானா? என்னையா புரிஞ்சுதா தலைவரே? ஏங்க அவன் என்னங்க அப்படி காமெடி பண்ணி இருக்கிறான்? ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நம்ம போயிட்டு போறான். இல்ல இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா ஒருத்தர் எழுதுறான்னா அவன் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்றான்னு அர்த்தம். சரிங்களா? இவன் இல்ல, அதிமுக இல்ல, நாம் தமிழர் கூட அந்த படகுல வந்து பேர் எழுதி வச்சுக்கிட்டு தான் வந்து போறானே வரானே, அவனுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து தற்குறித்தனத்தின் உச்சம். சரிங்களா? அவனுக்கு நீச்சல் வேற தெரியாதான், கடல் பக்கம் போவேனான்னு சொல்லுங்க, அவனை வீட்லயே இருக்க சொல்லுங்க. இதுக்கு வந்து இப்பதான் அந்த அறிக்கையை பார்த்தேன். அடப்போடா இவ்வளவு பெருசாகுது, எங்கடா படிக்கிறதுன்னு ரொம்ப கடந்து போயிட்டேன். I've seen this one. It's a classic. இந்த பைக்ல எங்கெல்லாம் நாம் தமிழர் ஸ்டிக்கர் ஒட்டினா டோல்கேட்ல காசு வாங்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, அந்த கதை தானே இது? மனுஷனாங்க வரலாம். இல்லண்ணா, அது ஆக்சுவலா என்ன தெரியுமாண்ணா, ஒரு விஷயம் நான் பார்த்தேன், விஷுவலைசேஷன் 2 நாளா பார்த்துட்டு இருந்தேன். இந்த நம்ம இப்ப பே ஆஃப் பெங்கால்ல இங்க இருக்கு பாருங்க, படகுல வந்து தமிழக வெற்றி கழகம் இது கழகம் அப்படின்னு இந்த பிறந்த நாள் அன்னைக்கு 10 படகை போட்டு கொடியை போட்டுட்டு சுத்திட்டு இருந்தானுங்க, இது கழகம் அப்படின்னு. அதனால அந்த டைம்ல இவங்க என்ன இப்படி கிறுக்குத்தனமா சுத்துறாங்க பார்த்தேன், கதற விட்டுருக்காங்க. என்ன பண்றது? அடிப்படை அறிவில்லாத தற்குறிங்க இதை எழுதினவன். சரி, இவங்களுக்கு மானியம்ன்றது எந்த இன்ஸ்டிடியூஷன் வழியா கொடுக்குறாங்க? இவங்களுக்கு தனியா அசோசியேஷன் ஐடி அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? இல்லைங்க, பெட்ரோல் மானியம் இருக்குங்க. படகுக்கு போகாம என்னன்னா, அந்த மீன்பிடி காலம் இல்லாம 6 மாசத்துக்கு இப்ப ஹால்ட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு மானியம் இருக்குது. சும்மா இந்த டீசல் மானியம் இருக்குது. அதாவது எல்லாருக்கும் எழுதி போட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது பழக்க வழக்கம் தான். சரி, இதெல்லாம் எது மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? இவங்களுக்கும் தனியா ஐடி இருக்குமா? அவங்களுக்கு ஐடி இருக்குமா மீன்ஸ், மீன்பிடியில ஃபர்ஸ்ட் நீங்க மெம்பர்ஷிப் இருக்க போறீங்க, நீங்க மீன்பிடி உங்களுக்கு இருக்க போது அதை வச்சுதான் கொடுக்குறாங்க.
இது பல காலமா பண்ணிட்டு இருக்கிறது, ஆண்டாண்டு காலமா இருக்கிறது. மெம்பர்ஷிப்னா இவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பா இல்ல அரசாங்கம் மூலமா அப்படி ஏதாவது இல்லைங்க, இன்ஸ்டிடியூஷன்? மீனவர்னு நீங்க மீனவர்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். மீனவரான ஒரு விஷயத்த நீங்க மீனவர்ல இருந்து இந்த மீன்பிடி தொழில் தான் என்னோட வாழ்வாதாரம் சொல்லி நீங்க மீனவர்னு சொல்லி அதுல இருந்ததுன்னா அதுக்கான போட்டு இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா அது யூஸ்வலா நடக்கிறதுங்க பிரதர், கேஷுவலா நடந்துட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் எப்படி இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு மானியம் கிடைக்குதோ அதே மாதிரியே தான் மீனவர்களுக்கான ஒரு மானியம். பேசிக்கா ஒரு போட் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இல்ல வேலு, சும்மா எல்லாம் வந்து அப்படி டக்குன்னா வந்து கடலுக்குள்ள போக முடியாது. அப்போ கடலுக்குள்ள போகணும்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கு. அதன்படிதான் வந்து அது இயங்கும். நம்ம கண்மூடித்தனமா இவனுக்கு பேசுற மாதிரிலாம் இல்ல இல்ல, அதாவது பேசிக்கா வந்து ஒரு போட்டு நீங்க மீன் பிடிக்கிறவங்க, நீங்க மீன் தான் பிடிக்கிறீங்கிறதுக்கான ஒரு அந்த தொழில் பண்றீங்கன்றதுக்கான ஒரு ஆதாரம், பிளஸ் நீங்க எங்க இருக்கீங்க என்ன ஏதுங்கிற பத்தின ஒரு முழு டேட்டா பேஸே இருக்கணும். டேட்டா பேஸ் இந்த சென்ஸ் அவங்களுக்கு அடையாளப்படுத்திக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அதை பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கரெக்ட் தானே? அதுக்கு நீங்க பாருங்களேன், ஒரு அசோசியேஷன் இருக்குங்க. இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வியாபார சங்கம் அது மாதிரி இருக்க மாதிரி மீன்பிடி இதுக்குள்ள ஒரு அசோசியேஷன் இருக்கு. அதுல போய் அவங்க மெம்பர் ஆயிடுவாங்க. அதுல மெம்பர் ஆயிட்டா அவங்க ஃபுல் டீடைல், ஃபேமிலி டீடைல் இருந்து எல்லா டீடைலும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மானியம் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் அந்த இதுல இருக்காங்க, அந்த சங்கத்துல இருக்காங்கன்னு பேஸ் பண்ணி தான் மானியம் எல்லாம் கொடுப்பாங்க. அது இதுல மட்டும் இல்ல, எல்லா வியாபாரத்திலயும் சரி. எனக்கு என்ன டவுட்னா எதுக்கு இந்த அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சியில இருக்க போட்டும் இருக்கு. நானே பார்த்திருக்கேன். எல்லா கட்சியில அதிமுக இருக்கவங்க வச்சிருப்பாங்க, சீமான் கட்சியில வச்சிருப்பாங்க, நிறைய கட்சியில வச்சிருக்காங்க. அந்தந்த பகுதியில எந்தெந்த கட்சி செல்வாக்கா இருக்கும் நிறைய எல்லா கட்சியும் சேர்ந்து. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கட்சி ஒரு போட்ல வந்து ஒரு கட்சியோட பெயிண்ட் அடிச்சதுக்கோசம் மானியம் எல்லாம் நிறுத்தினாங்கன்றதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது. இது வந்து ஒரு இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கை. நெய்தல் படை அமைப்புன்னு சொன்னா அவனுக்கு போட்டுக்கே கொடுத்துருந்தாண்டா இருப்பாங்க. அவனே என்ன எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்ல, நீ இன்னும் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள என்ன சொல்ல போறீங்க? ஒன்னும் புரியலையே எனக்கு. ப்ரோ நிமிஷம் ஆக்சுவலா வந்து எப்படி வந்து நம்ம ரெவன்யூல வந்து ஒரு 4-5 கிராமத்துக்கு சேர்த்து ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 6 இருப்பாங்களோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலோர கிராமத்துல ஒரு 5-6 கிராமத்துக்கு சேர்த்து மீன்வளத்துறையில இருந்து உதவி இயக்குனர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த கிராமத்துல இருக்க எல்லா படகுகளும் வந்து தனித்தனியா ரகம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபைபர் படகு தனியா, மரப்படகு, அந்த மாதிரி அவங்க ரகம் பிரிச்சு வச்சிருக்கிறதுல ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் வந்து இருக்கும். எப்படி நம்ம கிராமத்துல வந்து வேளாண்மை தொடக்க கூட்டுறவு சங்கம் இருக்கோ, அதே மாதிரி மீனவ கூட்டுறவு சங்கம் இருக்கும். மீனவ கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கூட்டுறவு சங்கத்தை மீனவ தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினரோ அவங்க எல்லாருக்குமே சரிசமமாக வந்து பார்த்தீங்கன்னா மானியம் போகும். இவங்களுக்கு தான் மானியம் போகும், அவங்களுக்கு தான் மானியம் போகும் கிடையாது. எப்படி நம்ம வந்து வேளாண்மை சங்கத்தில் வந்து பத்திரத்தையோ இல்லை நகையோ வச்சு நம்ம வந்து இப்போ கடன் வாங்குறோமோ இல்லை மானியம் ஏதாவது இருந்தால் வாங்குறோமோ, அதே ப்ராசஸ் தான் இது. இது வந்து இவங்க வந்து இந்த கட்சியினால கொடுக்கல, அவங்க அந்த கட்சியினால கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து நம்பக்கூடியதா இல்லை. அப்படி இருந்ததுன்னா இவங்க இவ்வளோ பெரிய ஒரு பிஆர் டீம் வச்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கானுங்க தேனாம்பேட்டையில். ஏன் ஒரு வீடியோ எடுத்தோ இல்லை அந்த மீனவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தோ வந்து இவங்களால போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்க முடியும்? இல்லை இந்த பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி இவங்க தான் இந்த மீனவர்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்க முடியும்? என்ன மானியம் மென்ஷன் பண்ணலங்க. முதல்ல என்ன மானியம்ன்றதை மென்ஷனே பண்ணலையே. அதான் இப்படி தாவேக்கா வந்து எல்லா விஷயத்துலையுமே பொதுப்படையாக தான் பேசுகிறானுங்க. பர்டிகுலராக இதுதான் இஷ்யூ, இந்த மானியம் தரலை, இந்த மீனவ தொடக்க கூட்டுறவு வங்கியில் தரலை, எதுவுமே அவனுக்கு மென்ஷனே பண்ணல. இவனுங்க வந்து நம்ம பொதுவாக போட்டால் போதும், நம்ம பொதுவாக போட்டு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க. ஆனால் அது வந்து இங்கே வந்து சாத்தியமாகாது. இல்லை, எனக்கு இந்த கட்டுப்பாடு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இந்த விவசாயிகள்னா வந்து ஏழைகள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு உருட்டுறது. இப்ப மீனவர்கள் வந்துட்டா உயிரம் பணியா வச்சு போய் மீன் பிடிக்கிறாங்கன்ற அந்த எமோஷனை சொல்றது, பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கும் பொருந்தும், எல்லா வேலை செய்யறவங்களுக்கும் அது பொருந்துங்க. இந்த எமோஷனலா வந்து ஒரு விஷயத்த அணுகிறது இருக்குல்ல, அது வந்து அவனுக்கு அந்த எமோஷன்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அதை வச்சு ஒரு என்ன சொல்றது, இந்த மென்டல் இருக்கிறாங்களா, அவனுக்கு கீழே இருக்கிற மென்டல்களுக்கு
அடுத்து அவனுங்க டைட்டில் போட்டு இதை பத்தி பேசுவாங்க. ஏங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா மீன் பிடிக்கிறவங்க, அவங்க வயிற்றுல போய் அடிச்சிட்டீங்களேங்க, எவ்வளவு உயிரை பணைய வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு உட்காந்து பேசுறதுக்கான ஒரு ஒரு கடுப்பாகுண்ணா. என்ன விஜயண்ணே, இல்ல தானஸ், எதுக்குமே அது இந்த எமோஷனலா கோபப்படாத. அணுகணும்? இப்ப இல்ல இல்ல இதுக்கு சங்க தலைவர் ஒருத்தர் இருந்தாரு, நம்ம மீன்பிடி சங்க தலைவருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் கிட்ட உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. எத்தனை வருஷத்து போராட்டத்தை நீங்க அசால்ட்டா எங்களுக்கு வழங்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி மீனவ சங்கத்துல இருந்து வந்து ரொம்ப பாராட்டு விழாவே எடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. அது அடுத்த பக்கம். இதுங்க எகத்தாளம் பேசி இருக்கோம். எங்க அண்ணன் தான் சிஎம், நீ என்னடா உங்ககிட்ட நான் பிச்சை எடுக்கணுமா காசு, வந்து இங்க குடுறான்னு அதிகாரிகள்கிட்ட வம்புழுத்து இருக்கோம், வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம. அப்ப பாத்துருப்பான் இந்த நாய்கள்கிட்ட வந்து முதல்ல உன் அண்ணனை வந்து பேச சொல்லு, அப்புறம் நான் தரேன் அப்படின்னு இருப்பான். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல, பஞ்சாயத்து இருக்கும். இல்லைங்க, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்காவாசி டிவிகே காரனுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்க்குமே வித்தியாசம் தெரியாது. ஒரு அரசாங்கத்துல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஒரு ஆள் வர்றான்னா அவனையும் கட்சிக்காரனாவே பார்த்து அவங்கிட்டையும் போய் வம்புழுக்கிறது, கட்சி சம்பந்தமா போய் கேட்கறது. அவன் சம்பந்தமே இல்லாம ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு கேட்டா அதுக்கு ஒரு சண்டையை போட்டு அவங்கிட்ட ஏதாவது ஏழ்ரை இழுக்கிறது தான் இவனுங்க வேலையா வச்சிருக்கானுங்க. இவனுங்களுக்கு கோர்ட்டுக்குமே கவர்மெண்ட்டுக்குமே முதல்ல வித்தியாசம் தெரியாதுங்க. அதுவே என்ன கத்துக்கலன்னு நான் சொல்லுவேன். போற போக்க பார்த்தா பஸ்ல ஏறினா டிக்கெட் தரல, பஸ் விட்டு கீழே இறங்குன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு, ஏதாவது ரவுடிசம் பண்ணா. அது கூட எங்க அண்ணன் டிக்கெட் தர முடியல பஸ்ல ஏறினா, தயவு செய்து பஸ்ல கூட்டிட்டு போங்கன்னு ஒரு அறிக்கை வரும் போல இருக்கு பாருங்க. ஐயோ விஜயண்ணா சொல்லுங்கண்ணா. இல்ல, இந்த மீனவர் மேட்டர் அவர் சொன்னதுல வந்து ஒரு முரண் இருக்கு. அது என்ன மேட்டர்னா, மீனவரா இருந்தாலும் சரி, ஒரு கட்டிட தொழிலாளியா இருந்தாலும் சரி, பெயிண்ட் அடிக்கிறவா இருந்தாலும் சரி, அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டருங்க இருக்கு. அந்தந்த தொழிலுக்குள்ளான ரிஸ்க் இருக்கு. ஆனா அந்த ரிஸ்க்குக்கு ஏத்த மாதிரியான முன்னேற்பாடுகளையும் மானியங்களையும் வந்து அரசாங்கம் வந்து என்னன்றதை பின்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுப்போன்றத அரசாங்கம் சொல்லுவாங்க. பொதுப்படையா இதை வந்து இமோஷனலா பேசுறதுல வந்து எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. வேணா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்ற டைட்டில் வந்து எத்தனை பேர் போட்டி போட்டு பதிவு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க வடக்குல. அது மாதிரி இங்க ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு மில்க் பண்ணி ஒரு ஃபேமோ இல்ல காசோ சம்பாதிக்கலாம் தான் பாக்குறாங்களே தவிர இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இஷ்யூவை வந்து பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான மேட்ரு. பட் அதுக்கான அங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அது ரொம்ப ரிஸ்கான வேலைங்கன்றது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ரிஸ்க் தான் அது. இல்ல இந்த பிரச்சனைக்கும் இலங்கை மீனவர் சாவடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குதா? என்னடா எவன்டா எழுதி தரான் இத? அவனை மூலம் கேட்கணும்டா. முதல்ல ஆளையாவது மாத்தி தொலைங்கடா. அருண்ராஜ் அவன் தான் எழுதி கொடுக்கறது, வேற யாரும் இவனுக்கு எழுதி கொடுப்பா? சரி, ஒண்ணும் இல்ல, 15,000 ரூபாய் நம்ம வீட்டுல வந்து பாத்ரூம் கட்டி தர்றதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு தெரியுங்களா? காந்தி இந்த மோடி பயலுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. ஆமா 12,000, அது 12,000க்கு போடணும் தெரியுங்களா? அதை போட்டு முடிச்சுட்டு நீங்க கட்டணும் 6,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் சாங்ஷன் ஆயிடும். வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டீங்க கட்டுறன்ட்டு கட்டிட்டு காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டி வைக்கணும். கட்டி வைக்கிற இடத்துல எங்க அப்பா பேரை நாங்க எழுத முடியாதுங்க, இல்ல எங்க அம்மா பேரை உட்காந்துக்கிட்டு எழுதிட்டு இருக்க முடியாது, எதுவுமே எழுத தேவையில்ல. அவன் வந்து ஒரு ரவுண்டு போட்டு ஒரு நம்பர் குறியிட்டுட்டு இது அரசாங்கத்தால் கட்டப்பட்டதுன்ட்டு இன்ஸ்பெக்ஷன் வர அன்னைக்கு அது அப்படிதான் இருக்கணும். அதுக்கு நான் வண்ணசாயம் பூசிக்கிட்டு இந்த கொடியா அந்த கொடியா கட்டிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி மானியத்துக்குன்னு இருக்கிற போட்டுக்கு ஒரு சில கண்டிஷன் ரூல் இருக்கும், அதை இதுங்க ஃபாலோ பண்ணியிருக்காது. அதனாலதான் இதுங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்காது, சேர்த்து வச்சு அழிச்சிட்டு போயிருந்துருக்குங்க. ஸோ இட் சுட் பி, அது என்னன்னு ரியாலிட்டி பார்த்து வரும்ல, பார்த்துக்கலாம். இல்ல இப்ப இந்த மாதிரி வாங்கி கொடுக்குற இல்ல கட்டி கொடுக்குற வீடுகளுக்கோ இல்ல அந்த பொருட்களுக்கோ இன்ஸ்பெக்ஷன்ன்றது 6 மாசத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே வருவாங்க இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்து இது டீசல் மானியத்தை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பெரிய படகுத்துக்கும் 35,000 ரூபாய் கவர்மெண்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா டீசல் மானியம் தருவாங்க. ஒண்ணு வந்து அங்க பக்கத்துல வந்து பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்ல இருந்துச்சுன்னா அது மூலியமா கொடுத்துருவாங்க. அப்படி பெட்ரோல் பங்க் இல்லைன்னா 35,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இவன் இதை தான் வந்து ஏதோ திரிச்சு குழப்பி விட்டு நான் என்ன பண்றானுங்க. சொல்றேன், இவன் வந்து கொடி மாட்டி இருந்தா எல்லாம் பிரச்சனை இருந்திருக்காது, போட்டையே கொடி கலருக்கு அடிச்சிருப்பான், அதுதான் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். மாடிஃபை பண்ணியிருப்பான், போட்டை வந்து கொடி கலருக்கு மாத்திருப்பான், என்னப்பான்னு கேட்டிருப்பாங்க, அதை ஒரு பிரச்சனையை ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, என்னைக்கோ வராத பாருங்க, எலிஜிபிலிட்டி இல்லாத ஆளுங்க யாரோ ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க 10 பேரு, அவங்க இந்த கொடியை போட்டுக்கிட்டு எங்களுக்கும் கூடுன்னு இப்ப போராட்டத்துல உட்காந்துருப்பாங்க.
அதை எதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும்னா ஒரு சில கிரைட்டீரியா உண்மையா தெரியும். மீன்பிடி வந்து வியாபாரமா பண்ற பெரிய திமிங்கலாம் இருக்கு, அதுல பெரிய முதலாளிங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுல எலிஜிபிலிட்டி இருப்பாங்களா, இல்ல ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சாமானியர் ஒரு சிங்கிள் மீனவர் படகு எடுத்துக்கிட்டு போயிட்டு கடலுக்கு போறவருக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா? அதுல ஏதாவது விட்டு போனதுங்க வந்து திடீர்னு இந்த துண்டை தூக்கி போட்டுக்கிட்டு எங்களுக்கு தரல தலைவரே அப்படின்னு அது போய் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும், தலையிலே தட்டி விட்டு அனுப்புவாங்க. நிறைய சட்ட சிக்கல் இருக்குல்ல. நேத்து கூட இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து பண்ணிடுவாங்க, ஒருவேளை அதை கேட்டு போயிட்டு நமக்கும் விஜயண்ணா போட்டோ போட்டு போனா பயந்து மானியம் கொடுத்துருவானுங்கன்னு போயிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. ஐடில வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? கண்ணு வலி வரும், முதுகு வலி வரும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நைட்ல தூக்கம் வராது, தூக்கம் இல்லாதனால மனநல பிரச்சனை வரும். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. உயிரை கையில புடிச்சிட்டு தாங்க ஐடிலயே வேலை பாக்குறாங்க. தனுஷ் அந்த சர்க்கார் நீனா பண்ணல. ஒரு என்ன பேசுங்கண்ணா பேசுங்கண்ணா பேசுங்க. இல்ல சர்க்கார் எல்லாம் பண்ணல. இந்த கபட நாடகம்னா என்னங்க? எங்கெங்க புடிச்சா அந்த வார்த்தைய? ஒரே வார்த்தையே திருப்பி திருப்பி சொல்லணும் இருக்கிறான் மெண்டல். புது புது வார்த்தை கூட பேச தெரியல அதுக்கு. ஐயா அந்த ராஜகுமார் ஏதோ ஒரு டைம் எழுதி கொடுத்தான், அதை விட மாட்டேங்கிறாருங்க. வேலு ப்ரோ சொல்லுங்க.
என்னங்க அமைதியா இருக்கு? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த அறிக்கை இன்னொரு தடவை படிப்பேன், பாத்துக்கோங்க. என்னையா இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க? ஒரு வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்து 2 வருஷம் ஆச்சா? இவன் இந்த கவுண்டமணி டயலாக வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டர் வருஷன்ல எழுதியிருக்கான் வச்சியாண்டா. கூட வச்சிருக்கவங்க எல்லாம் பெட்டர் மாஸ் லைட் தரது இல்ல. பெட்டர் மாஸ் லைட் வேணுமா? கூட வச்சிருந்தா தரமாட்டோம். அந்த மாதிரி அந்த போட்ல உனக்கு கட்சி மயிர் கட்சி இன்னும் இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா எனக்கு இவன் பட ரெஃபரன்ஸே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒண்ணும் இல்ல, ஒரு நீங்க எந்த படம் பைரவாக்கு அப்புறம் மெர்சல்ல இருந்து எடுத்துக்கங்களேன், இவன் படத்துக்கு அப்டக்கிள்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது. இவனா கிரியேட் பண்ணி என் படத்தை வெளியே வராம பண்றாங்க, ஒரு நடிகனை கண்டு அரசாங்கமேன்னு சொல்லி அவன் படத்துக்கு ஒண்ணு பண்ணுவான்ல, அதே ஃபார்முலா எடுத்துட்டு வந்து அவன் கட்சிக்கும் பண்ணின்னு இருக்கிறான். சீரியஸா நல்லா யோசிச்சு பாருங்க. இவனை வந்து அந்த படம் ரிலீஸ் டைம்ல வந்து கடைசியா அந்த தலைவாவோட நோண்டினதோட சரி, அதுக்கப்புறம் வந்து அவனை யாரும் எதுவும் சீண்டவும் இல்லை, நோண்டவும் இல்லை. இவனா போய் எல்லாரையும் போய் வம்பிழுக்கிறது. அவனுங்க ஏதாவது சொன்னானுங்கன்னா வந்து என்ன இப்படி பண்றாங்க பாருங்கன்ட்டு விக்டிம் கார்டை தூக்கிட்டு அதை வச்சு படத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப அதே ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணியிருக்கான். ஓடாது ராஜா. ஹலோ, இருக்கீங்களா? பேசுறீங்களா நவீன்? நான் இல்ல நான் பேசுங்க. இல்ல, இவங்க அரசியல் எவ்வளவு ஜாலியா இருக்கு பாரு, ஈஸியா இருக்குல்ல. 4 பேர் திட்டலாம், ஒரு குடும்பத்தை தூக்கி வச்சுட்டு பேசிட்டு போயிடலாம், ஊழல் ஊழல் சொல்லிடலாம், லொல் 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 கத்தலாம், அவ்வளவுதான். 4 விஷயத்த மேடை போட்டு கத்தினே இருக்கிறானுங்க. நம்ம எவ்வளோ வந்து போராட வேண்டியதா இருக்கு பாரு. ஒரு திட்டத்தை சொல்லணும், மக்களுக்கு பணியை சொன்னதை சொல்லணும், மக்களுக்கு இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோன்னு பார்க்கணும், டிபார்ட்மெண்ட் வைஸா பேசணும், கொள்கையை பத்தி பேசணும், முரணை பத்தி பேசணும், ஏற்றத்தாழ்வத்தை பத்தி சொல்லணும், கொள்கையும் பேசணும், கொள்கைக்கு ரீதியா எக்ஸிகியூஷன் மக்கள்கிட்ட போய் சேருது, இவ்வளவு விஷயம் செய்யணும். அவங்களுக்கு ஜாலியா வந்துட்டு டக்குன்னு வெளியே நின்றுட்டு, ஏய் நீ உங்க அண்ணனுக்கு பண்றதுக்கு தானே சொம்பு தூக்குறீங்க, கொத்தடிமை அப்படின்னு சும்மா ஜாலியா 4 வார்த்தையை பேசி, இதுக்கு எதுக்கு 12,500 மேடையை போட்டு பேசணும்? பொதுக்கூட்டத்துல என்னத்தை வளர்க்க போறாங்க? நாங்க வந்தா இது செய்ய போறோம், இதுக்கு மாற்று இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம். நான் பொதுக்கூட்டத்துல பேச போறானுங்க. 2024 பேசுனதை தூக்கிட்டு வந்து போட்டான். ஒன்றிய அரசுக்கு நம்ம வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறத எடுத்து ராஜ்மோகன் மைக்ல பேசிட்டு, பாத்தீங்களா சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களான்னு கேக்குறான். இதை விளக்குறதுக்கு நீ 12,500 பேரை வச்சு மேடை போட்டு பண்ற பித்துக்குளித்தனத்துக்கு நீ பண்ணு உங்க ஆசை விரயமாக்கி ரோட்ல உன்னைய விட்டு 2026 அப்புறம் எவன் சொத்து பேங்க் அரிச்சு பண்ணு அண்ணன் வழக்கு போடுவாயே தெரியுமா? இந்த எம்எல்எம் கம்பெனில என்னை ஏமாத்தி விட்டார்கள், சிட் பண்ட்ஸில் என்னை ஏமாத்தி விட்டார்கள்னு கொடுத்த காசு எல்லாத்தையும் வாங்குறதுக்கு திருப்பி வரப்போறானுங்க காம்பவுண்ட்ல எல்லாரும். அண்ணன் எனக்கு எங்க காசை கொடுத்துருங்கன்னா இவ்வளவு செலவு கணக்கு பண்ணிருக்கோன்னு, எலெக்ஷன்ல நம்பி ஏமாந்துட்டோன்னே உங்களே நம்பி வரப்போறானுங்க பாருங்க நவீன். இது அங்கதான் போய் நிக்க போகுது. இதுல வேற நீங்க தான் ஆட்சி இருக்கிறீங்க, நான் உங்களை தான் கேள்வி கேட்பணும் ஒரு டைலாக் வேற கூட, அதை விட்டுட்டீங்க. நீ இப்பதான் கேள்வி கேட்கிறாரு, கெஞ்சி கேட்கணும். எனக்கு என்ன பத்தல கேளுப்பா, உங்க தம்பிங்களை ஒழுங்கா இருக்க சொல்லு. இப்ப ட்விட்டர் விட்டு வெளியே அனுப்ப போறோம் இன்னைக்கு, அதுக்காகவும் பேச சொல்லு. நீ பாத்தியா குரூப் 4 வந்திருக்குது. ஆமாமா, நான் சொல்லிட்டு இருந்தேன். மோர் ஆஃப் அபியூசஸ், வன்மத்தெல்லாம் ஒரு செக்ரிகேஷனுக்கு ஒரு போட்டிருக்கான பாலிசி. பேசுங்க.
இல்ல லக்கி அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு. அதை நான் மேல பின் பண்றேன், யாராவது படிங்களா? அது சத்தமா படிங்க. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி சில பைத்தியங்கள் எங்கே இடம் இருந்தாலும் அங்கே ஒரு சிலுவையை வரைஞ்சிட்டு இயேசு வருகிறான்னு எழுதி வைப்பானுங்க. எப்போடா வருவாருன்னு கேட்டா 2000 ஆண்டு தொடங்குவதற்கு வந்திருக்கேன் சொன்னானுங்க. 2000 தொடங்கி 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அது மாதிரி எழுதி வச்சவங்க என்ன ஆனானுங்கன்னே தெரியல. இப்ப சில பைத்தியங்கள் எங்கே இடம் இருக்கு அங்கே டிவிக்குன்னு எழுதி வைக்குதுங்க. இது மாதிரி கிறுக்கணுங்களுக்கு மானியம் வேற கொடுக்கணும்னு குரல் கொடுக்கலாம் தற்குறி. பேந்தர் உண்மையா எழுதுனா என் பேந்தர் பல மலையில ஏறி உட்கார்ந்து கிறுக்கு பையெல்லாம் திட்டுவோம். எந்த மலையில தெரியுமா எழுது? ஐயோ, உங்களுக்கு ப்ராம்ப்டா சொல்லணும்னா, இப்ப பரனூர் இருக்குல்ல, பரனூர் டோல்கேட் இருக்குல்ல, செங்கல்பட்டுக்கு முன்னாடி அந்த பாலம் வருது, அதுக்கு ஒரு மேல ஒரு மலை இருந்தது. அங்க ஏதோ பாலம் ஏறி மேல போய் ஒரு சிவன் கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு யாரோ போவானுங்க வருவானுங்க. அந்த இடத்துல பாறையில ஏறி போய் இங்க இயேசு இருக்கிறார், சிலுவை இயேசு வருகிறார். நேரா மதுரா நகரத்துல ஒரு மலையில பார்க்கலாம், இங்க ஒரு மலையில பார்க்கலாம். என்னத்துல நீங்க ஐயோ 30-35 வருஷத்துக்கு முன்னாடி சில பைத்தியங்கள் எங்கே இடம் இருந்தாலும் அங்கே ஒரு சிலுவை வரைஞ்சு இயேசு வருகிறான்னு எழுதி வைப்பாருங்க. எப்படா வருவாருன்னு கேட்டா 2000 ஆண்டு தொடங்குவதற்குள் வந்துடுவாருன்னு சொன்னானுங்க. 2000 தொடங்கி 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அது மாதிரி எழுதி வச்சவனுங்க என்ன ஆனானுங்கன்னு தெரியல. இப்ப சில பைத்தியங்கள் எங்கே இடம் இருந்தாலும் அங்க டிவிக்குன்னு எழுதி வைக்குது. இது மாதிரி கிறுக்குவதற்கு மானியம் வேற கொடுக்கணும்னு குரல் கொடுக்கிறான். ஓகே, பட் கடந்து போனாலும் இது இவங்களோட செயல் இது மாதிரி இழுத்துட்டு போகுது. செய்யற விஷயங்கள் மெச்சூரிட்டியே இல்ல. சக்கரண்ண பெரியம்மாங்க என் பேரை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயாவா? ஐயா, பெரிய ஐயா என் பேரை யாரும் போட்டீங்கன்னா நீங்க அவுட். இல்ல நீங்க தோத்துறீங்க, அவுட் அப்படின்னு. இனிஷியல் வேணா போட்டுக்கோங்க, என் பேரை யாரும் போடாதீங்க அப்படின்ட்டு. யோ, இது உள்குத்து. இது நாளைக்கு பத்திரம் பதிவு பண்ணும் போது தகப்பனார் பேர் கேட்பாங்க. அது எங்க போய் நிக்குதுன்னு தெரியுது. சொத்து பிரிக்கிறது பிரச்சனை இல்ல, என் பேர் யாரும் போடக்கூடாதுன்னு பிரிச்சு விட்டுட்டாருன்னு அர்த்தம். லீகலாவும் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இது குடும்பத்துக்கு சொன்னாரா, கட்சிக்கு சொல்லி இருக்காரா? படிச்சு பாரு. இல்ல, அவங்க பையனுக்கு தான். ஏன் அன்புமணின்னு போட்டுக்கோ, அன்புமணி ராமதாஸ் இனிமே போடாதுன்றாரு. நேற்றுதான் பெரிய பொண்ணை ஏத்துனாங்க மேடையில, இதான் தீர்மானம் ஒண்ணா. வெரி குட். இல்ல டைரக்டா பையனுக்கே சொல்றாரு. அது ராமதாஸ் இல்ல, ராமதாஸ் ஒருத்தன் போட்டான் என் வீட்டுக்கு பின்னாடியில, ராமதாசு அப்படின்னு எழுதுனாங்க கவுன்சிலர் எலெக்ஷன் அப்ப. என்னடா ராமதாசு? அதாங்க தூய தமிழ். நான் நவீன் ஏதோ சொல்றானா என்ன? இல்ல அந்த இது போடுறேன் பாக்குறீங்களா, அவரு சொல்றது. இனிஷியெல்லாம் போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. என் பேச்ச கேட்கலன்னா என்ன? பண்டை சொல் மிக்க என் பேரை யாரும் போடக்கூடாது. கேட்டுச்சானே? டைரக்ட் அட்டாக் தான். ஒளிமுறை காய்மறை. நாட்டுல நிறைய அப்பம்புள்ள சண்டை பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அப்பம்புள்ள சண்டை பார்த்ததே இல்லை. பிரஸ் மீட்ல அடிச்சுக்கிறானுங்க 2 பேரும். அது வேற கேக்குறாங்க, ஏன் பிரஸ் மீட் வச்சு இதெல்லாம் சொல்றீங்க ராமதாஸ் கிட்ட கேக்குறாங்க.
வீட்டுல பேசினா தண்ணி மொக்க தூக்கி அடிக்கிறான். தண்ணி மொக்க தூக்கி அடிச்சுக்கிறான் மூஞ்சி மேல. அதாவது நவீன், உண்மையா சொல்றேன், இவர் இருக்கிறாருல, இந்த ராம்தாஸ் அவர் இருக்கிறாரு, திண்டிவனம் பாலத்துக்கு கீழே தான் இவர் கிளினிக் இருந்தது. எங்க அம்மாவோட அப்பா அந்த டைம்லாம் வெறும் 3 ரூபா 5 ரூபா தான். ராம்தாஸ் டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. எங்கம்மா போறீங்க? திண்டிவனத்துல போய் ராம்தாஸ் டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன், சரியா போயிடும். இந்த கைராசி டாக்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல இவர் ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்றவர். அந்த விஷயத்துல இருந்து அப்படியே வளர்ந்து வந்தாப்புல, கஷ்டப்பட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வந்தாப்புல. இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்து விட்டு இருக்கணும்ல. ஏசி கார்ல முழுக்குன்னு மாம்பழ பிள்ளையாட்டம் நல்லா விளைவிலேன்னு பழுக்க வச்சு, ஏன் இந்த இது போட்டு பழுக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கல்லு வச்சு பழுக்க வச்ச மாதிரி திடீர்னு கூட்டு வந்து வயசுக்கு வந்துட்டா என் புள்ள இந்த பதவி கொடுன்னு கூட்டு வந்து நிறுத்தினாரு. இதுதான் பிரச்சனையா போய் நிக்குது. அன்னைக்கெல்லாம் ஸ்டாலின்லாம் ஒண்ணுமே இல்ல தெரியுமா? அவ்வளவு பெரிய தலைவரோட புள்ள ஓரமா நிப்பாரு, ஒரு மேடையில லாஸ்டா நிப்பாரு, சென்ட்ரல்ல கூட நிக்க மாட்டாரு. இப்பயாவது இவர் உதயநிதியாவது சென்ட்ரல் நிக்கிறாப்புல. அத்தனை வருஷம் பொறுமை காத்திருந்து வந்ததுக்கும் திடீர்னு கல் வச்சு பழுத்த மாம்பழத்துக்கும் இதுதான் வித்தியாசம் நவீன். அதுதான் பிரச்சனை நவீன். இருந்தாலும் எங்கேயும் கிளினிக் போட்டு யாரும் மக்களையும் பல்ச பிடிச்ச மாதிரியே எனக்கு தெரியல. சும்மா அப்பப்ப ஒரு ஸ்டேஜ்ல எங்கேயாவது கேம்ப் போடுவாங்க, திடீர்னு செத்தஸ்கோப் காதுல வைக்காம கழுத்துல வச்சு தொட்டு பார்த்தான் தெரியுமா, ஒரு பிக்சர் வந்துச்சுல, அந்த மாதிரி டாக்டர் தான் இந்த ஆளு. ஃபேண்டசி கீழே இறங்கி பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வா, நிலத்துல நின்று உழுது பண்ணி நீ மேல வான்றாரு அவங்க அப்பா. வயசான காலத்துல நீ சும்மா இருக்க மாட்டேயான்னு அந்த ஆளு திட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது? அவரு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கிறீங்க. அவர் எப்படி எகிரி குதிச்சாரு பாத்தீங்களா ஸ்டேஜ்ல இருந்து, ஆத்தூர்லயே வாழப்படல நடந்தப்ப. ஏதாவது ஆச்சா? எகிரி குதிச்சதுல ஏதாவது ஆச்சா? ஒன்னும் ஆயிருக்காது, அதான் ஸ்டண்ட். ஆனா அவருக்கு ஒண்ணும் ஆகல, பாவம் மேல இருந்தவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அதுதான் தொண்டரை தூக்கி தலையில போட்டு, அதுதான் இவங்க கட்சி பழக்கமே. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. தீ குளிக்கிறதுக்கு 5 பேர் வந்து நின்னாங்க தெரியுமா முந்தானத்து, பாவம். மனுஷனா 5 பேர் வந்து தீ குளிச்சுக்கிற, ஐயா நீங்க 2 பேரும் பேசுங்க ஐயா, ஐயா பிரச்சனை பண்ணாதீங்க ஐயான்ட்டு. உண்மையாவே அவங்க தொண்டனை நினைச்சுதான் நவீன் எப்படி தெரியுமா சுத்திட்டு இருப்பானுங்க. என்ன நான் அலப்பற தெரியுமா, கொஞ்சம் நஞ்சமா அலப்பற, கொஞ்சம் கூட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க நவீன். இப்ப ஒண்ணும் இல்ல நவீன், சிவி சண்முகம் 2006 எலெக்ஷன் முடியுது, கூட்டணியில பிஎம்கே டிஎம்கே கூட்டணி. எலெக்ஷன் கடைசி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, பிஎம்கே கேண்டிடேட்டும் சிவி சண்முகமும் 2 பேரும் பக்கத்து ஊரு நவீன். அவையார் குப்பன்றது அவரோட ஊரு, சிவி சண்முகத்தை இப்ப பாக்குறீங்களா, ட்ரிங்க் மேன் மேங்க் மேன். அப்ப வந்து 2வது எலெக்ஷன் நிக்கிறாரு. 2001 தான் அம்மா சீட்டு கொடுத்துச்சு, 2006 திருப்பி நிக்கிறாரு. வாய சும்மா இல்லாம அவங்க 2 பேரும் ஒரே இதுதான், மேங்கோஸும் அவரும் வாய விட்டாரு. வாய விட்டுட்டு பர்சனல் சண்டையா போச்சு, ஒண்ணுமே பண்ணல. எலெக்ஷன் பூத் ஓட்டிங் 5 மணிக்கு முடிஞ்சது நவீன். அவரு இப்ப தோட்டத்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாப்புல சிவி சண்முகம், அடிச்சு திடீர்னு 4 பேர் கத்தி எடுத்துக்கிட்டு சுத்திட்டு போய் சுத்துப்பட்டானுங்க. ஆளு தெரிச்சு வாய்ப்பு வரக்கிற தாண்டிக்கிட்டு 2 கிலோமீட்டர் ஓடி போய் உயிர் பிச்சை எடுத்துக்கிட்டு ஓடினாரு. கடைசியா அதுக்கப்புறம் போய் சமாதானம் பேசி முடிச்சாங்க, இல்லாட்டி உயிரோட இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க கள அரசியலே. அதெல்லாம் அமைதியாகி சாந்தமாகி பொறுமையாக்கி ஒரு அரசியல் பண்படுத்தலான்னு பார்த்தா திடீர்னு எல்லாம் புட்டுக்கிட்டு போச்சு. 2016 மாற்றம் முன்னேற்றம் வந்து நின்னாங்க. அதெல்லாம் அராஜக அரசியல். களத்துல நிப்பா அவங்கெல்லாம் அராஜகம்னா அராஜக அரசியல். எதுவும் காதல வாங்க மாட்டாங்க, பேசவே மாட்டானுங்க. அதுதான் பிரச்சனையா அவங்க கூட. எல்லாம் சென்டிமெண்டல் இடியட்ஸ். ஐயா சொல்லிட்டாருன்னா டக்குன்னு ஒண்ணு இல்ல நவீன. 96 டால்மியா சிமெண்ட்ல கொண்டு வந்து கம்பத்தை நட்டினாங்க நவீன. ஒரே ஒரு பிரச்சனை தான், சங்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சானுங்க. எல்லா சங்கமும் இருந்தது, டிஎம்கே சங்கம் இருந்தது, ஏடிஎம்கே சங்கம் இருந்தது. இவங்க புதுசா ஒரு சங்கத்தை போட்டானுங்க, உங்களுக்கு நான் அதை வாங்கி தரேன் இதை